எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்துட்டு ப்ரெக்னென்ட்டுன்னு சொல்லுவாங்க டாக்டருங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னா ப்ளீடிங் ஆகிடும். ஒரு வருத்தமான சூழ்நிலை. அதை வந்துட்டு நம்ம பார்ப்போம். இப்போது நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 2 மாதம் உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க, என் பீரியட் வரலைங்கன்னு. உடனே சந்தோஷமாக நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னொன்னையும் அவங்க ஃபஸ்ட்டு மாதம் அந்த பீட்டா ஹெச்ஜிசி அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அதில் எதோ இருக்கிற மாதிரி இருக்குதுங்கன்னு ஒரு சந்தோஷத்தை போட்டுருவாங்க. அப்போ நம்ம சந்தோஷமாக இருப்போம். சரி, செகண்ட் மந்த்து போனோடனே என்ன பண்ணுவாங்க, யூரின் கிராவிடிஸ் பண்ணணுன்னுவாங்க. அதில் கூட அந்த கோடு வந்து லைட்டாக இருக்குது, ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்வாங்க. சரி, 3வது போயிட்டு ஒரு ஸ்கேன் எடுத்துன்னு பார்த்தாங்கன்னா உள்ள குழந்தெல்லாம் இருக்குது, அதனால் சேக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சந்தோஷப்படுவோம். ஆனால் வீட்டுக்கு வந்தோடனே ப்ளீடிங் ஆகிடும். ஒரே வருத்தம். டாக்டர் மேலே கோச்சிக்க முடியாது, உங்கள் மேலேயே கோச்சிக்க முடியாது. அப்போது ப்ரெக்னென்ட் மாதிரி இருந்தால் ஏமாத்துகிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இப்போ நார்மலாக உங்களுக்கு பீரியட் வந்துன்னே இருக்குல்ல, அந்த கடைசி டேட்டில் வந்துட்டு ஒரு பீரியட் ஒரு சின்ன ட்ராப் அங்கே அப்படியே கல் மாதிரி ஆகிட்டு நீண்டும். அது ப்ளீடிங், இன்ட்ராயூட்ரல் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திராட்சை கொத்து மாதிரி ஜெஸ்டேஷனல் சேக்கு மாதிரி தெரியும். 2வது யூஸ்வலாக 2 மாதம் நீங்கள் இருந்தீங்களே, அது கம்ப்ளீட்டாக கலைஞ்சி அங்கே அது மாதிரி முட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், திராட்சை கொத்து மாதிரி. அதனால் அவங்க ஏமாற்றுவாங்க. 3வது எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு நோய் இருக்கும், அதனால் அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி நீங்கள் கார்சினோமா ஆஃப் தி எண்டோமெட்ரியம்னால இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்து ஒரு மூமெண்ட் ஆகலைன்னா சப்சிக்வெண்ட்டாக ஸ்கேன் எடுத்து பார்த்து அந்த சேக் மூமெண்ட்டு, ஆர்ட் துடிப்பெல்லாம் பார்த்து நல்லபடியாக ஆன பிறகு தான் நீங்கள் சந்தோஷப்படணுமே தவிர, இதெல்லாம் இருக்குது டாக்டருக்கு சொல்லிட்டாங்கன்னா ஒரு சந்தோஷப்படுறீங்க. இது ஆன பிறகு எல்லாமே நார்மல் ஆன பிறகு நீங்கள் ஹாப்பியாக இருந்து எல்லாருக்கும் அந்த விஷயத்த சொல்லலாம். அது வரைக்கும் ஒரு ஃபீட்டல் சேக்குடைய ஸ்டடி பண்ணிவிட்டு பார்ப்பாங்க. நல்லா மூவ்மெண்ட் ஆகுது, வளருது, துடிக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஹாப்பியாக படுங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாம் சரி பண்ணிடலாம்.